சிலருக்கு வந்து டீ காஃபின்றது ஒரு அடிக்ஷனா இருக்கே சார். அவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ட்ரிங்க் இல்லைனா வேற ஏதாவது ஃபுட் ஐட்டம் ஏதாவது இருக்கா? இந்த டீ காஃபியில் கேலரிஸ் இல்லாமல் இருந்தால் நல்லது. பிஸ்கெட்லாம் சாப்பிட்டோன்னா அதில் ரொம்ப ஹை கேலரி, அதில் ஒன்று சுகர் இருக்கும். மிட் நைட் பிரியாணி அப்படின்றது இப்போ பயங்கர அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஈவன் வந்து எல்லாருமே ரெகுலராக அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிட் நைட்டில் சாப்பிட்ற ஹேபிட்ஸ்னால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் சார் வரும்? நிறைய வியாதிகள் வந்து ஒபிசிட்டி ரிலேட்டடாக தான் இருக்குது. சக்கரை வியாதி, ப்ரெஷர் எல்லாமே ஒபிசிட்டி ரிலேட்டட் தான். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்து அப்போ தான் திருப்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை கணக்கு பண்ணி நீங்கள் சாப்பாடை குறைவாக சாப்பிட்டுக்கணும். முழு வயிறையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாக ஆறுது இல்லையா? இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் குடிச்சா வந்து டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு வாட்டர் குடிச்சா டைஜஷனுக்கு வந்து டிலே ஆகும் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு? நீங்கள் தயிர் சாப்பிட்டுட்டு மீன் சாப்பிட்டாலும் சரி, மீன் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தயிர் சாப்பிட்டாலும் சரி, இங்க வரைக்கும் தான் அந்த வேரியேஷன் பிறந்ததுலேருந்தே ஆரம்பிக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் குழந்தை பிறந்துன்னா 1000 டேஸுக்கு ஸ்வீட்ஸே கொடுக்க மாட்டாங்க. குமுதம் சிநேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குடல் இரைப்பை, கல்லீரல் மற்றும் எண்டோஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரவி அவங்க இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நேயர்களுக்கும் கண்டிப்பா சார். உங்ககிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் கேட்கணும் சார். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்ல வந்து டீ குடிக்கிறது வித் பிஸ்கெட், ரஸ்க் கூட அவங்களுக்கு சாப்பிட்டா தான் அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்பதான் ஓ மை காட் விடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது குட் ஆர் பேட்? தென் இவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க சார்? ஸோ நான் வந்து காலையில் எழுந்தால் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு பேஷண்ட்டுக்கு கேட்பாங்க. நானுமே குடிக்கிறவன் தான். ஆனால் அந்த டீ காஃபியில் கேலரிஸ் இல்லாமல் இருந்தால் நல்லது. சுகரை சேர்த்துக்கக்கூடாது. காஃபி டீ வித்தவுட் சுகர். பிஸ்கெட்லாம் சாப்பிட்டோன்னா அதில் ரொம்ப ஹை கேலரி, அதில் ஒன்று சுகர் இருக்கும். இந்த பிஸ்கட் மேக்கிங் ப்ராசஸில் பட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் 200-300 கலரி அதுலேயே கிடச்சிருது. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நம்ம வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன், ஃபாஸ்டிங் டைம் 14 hours. இந்த 14 hours இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பட் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து டீ காஃபின்றது ஒரு அடிக்ஷனாக இருக்கே சார். அவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ட்ரிங்க் இல்லைனா வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம் ஏதாவது இருக்கா? இல்லை, டீ காஃபியே குடிக்கலாம். சுகர் இல்லாமல் குடிக்கலாம். சுகர் இல்லாமல் குடிக்கலாம். மில்க்கும் இல்லாமல் குடிக்கணும். அதுக்கு டீ காஃபியே குடிக்காமலே இருந்துடலாமே சார். இல்லை, மில்க்னா அப்போ மில்கை வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா மில்க்லேயும் கேலரிஸ் இருக்கும். ஆமாம். ஸோ ஏன்னா நம்ம ஓவரால் நம்ம குடிக்கிறதுல தப்பு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற உணவை குறைச்சிக்கிட்டோன்னா போதும். ஓகே. ஸோ இதையும் சாப்பிட்டு 1/2 கிலோ ரைஸையும் சாப்பிட்டோன்னா 4 தோசை சாப்பிட்டோன்னா அது நல்லது கிடையாது. ஓகே. அப்போ டீ காஃபி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டா இது வில் பி குட். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 20 to 23 BMI இருக்கிறவங்களுக்கு ஓகே தான். ஓகே. குண்டாக இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க வெயிட் குறையாது. ஓகே சார். ஸோ அப்போ பல வியாதிகளும் வெயிட் ரிலேட்டட் வியாதிகள் தானே எல்லாமே. இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற வியாதி வந்து ஒபிசிட்டி. 40-45%, 35 to 40% பீப்புள் ஒபீஸு. நிறைய வியாதிகள் வந்து ஒபிசிட்டி ரிலேட்டடாக தான் இருக்குது. சக்கரை வியாதி, ப்ரெஷர் எல்லாமே ஒபிசிட்டி ரிலேட்டட் தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து வெயிட் கெயின் ஆகுது. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், நீங்கள் சொன்ன மாதிரி சுகராக இருந்தாலுமே வெயிட் கெயின் ஆகுது. நம்ம ப்ராசஸ்டு நம்ம இப்போ வந்து என்னென்னா நம்ம ஃபுட் எல்லாமே டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி வந்து டேஸ்டி ஃபுட் வந்து ஏதோ ஒரு பண்டிகை நாட்களில் இல்லை மாதத்தில் ஒரு நாள் யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா ரைஸே வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல்ல தான் ரைஸே செய்வாங்க. ஆனா இப்போ நம்ம டெய்லியும் சாப்பிடுறது வந்து பிரியாணி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மட்டன் எல்லாம் எங்க கிராமங்கள்ல எல்லாம் மட்டன் வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஓகே. மற்ற நாள்லாம் கிடைக்காது. இன்னைக்கு எல்லா நாளுமே டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்றோம். டேஸ்டி ஃபுட்டோட பிரச்சனை டேஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னா அந்த டேஸ்டி ஃபுட்டை அதிகமாக உண்ண வைக்கிறது வந்து அந்த டேஸ்ட்டு தான்.
ஸோ நீங்கள் வந்து 100 கிராம் சாப்பிட்றது 200 கிராம் சாப்பிட்றீங்க, 300 கிராம் சாப்பிட்றீங்க. ரீசன் என்ன டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட முடியலன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பவும் அதையும் காலியாகிற வரைக்கும் சாப்பிட்றோம் நம்ம. ஸோ ஏன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கு தானே கம்பெனிகள்லாம் உங்கள் டேஸ்ட் ஏற்றுறதுக்கு தானே ரிசர்ச்சே பண்ணுறோம் நாங்கள். கண்டிப்பாக சார். ஸோ உங்களை அதிகமாக சாப்பிட வைக்கிறதுனால அதனால வர்ற வியாதிகள்லாம் அதிகமாக வருது, ஒபிசிட்டி. சார் நீங்கள் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இப்போ வந்து இந்த மிட் நைட் பிரியாணி அப்படின்றது இப்போ பயங்கர அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஈவன் வந்து எல்லாருமே ரெகுலராக அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிட் நைட்டில் சாப்பிட்ற ஹேபிட்ஸ்னால என்ன மாதிரியான ப்ராப்ளம் சார் வரும்? ஸோ மிட் நைட்டில் சாப்பிட்றதுனால ஒரு 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 கிரேஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கிறது, சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷமும் இருக்குது, இல்லைன்னு மறக்க முடியாது. நல்ல டேஸ்டி ஃபுட்டு சாப்பிடும்போது உணவுனால கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது. அதை நான் வந்து வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் அது வந்து எவ்வளவு குறைவாக இருக்கணுமோ அவ்வளோ குறைவாக இருக்கணும். மாதத்தில் ஒரு நாள் இல்லை 2 மாதத்தில் ஒரு நாள். தினமும் இதை போய் சாப்பிடக்கூடாது. தினமும் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டா 100% வியாதி சீக்கிரமாக வரும். வியாதி வந்த பிறகு அப்புறம் தெரியும் இல்லையா நமக்கு எவ்வளோ கஷ்டம், வைத்தியம் செலவுகள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு இன்னைக்கு. உடம்ப நம்ம பாத்துக்கலன்னா அது நம்மள பாத்துக்க வச்சிடும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். தென் வந்து பிரியாணியோட சேர்த்து வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த சாஃப்ட் ட்ரிங்க் குடிச்சாதான்ப்பா ஓ மை காட் இப்பதான் ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சார். ஈவன் எனக்கே கூட சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது நல்ல ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் குடிச்சாதான் ஓகே அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு மனசு அப்பதான் ஒத்துக்குது. ஸோ அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா சார்? நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சு அப்போ தான் திருப்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை கணக்கு பண்ணி நீங்கள் சாப்பாடை குறைவாக சாப்பிட்டுக்கணும். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி முழு வயிறையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாகுது இல்லையா? என்றைக்கே ஒரு நாள் நம்ம ஒரு மாதத்தில் 1-2 நாள் மட்டும் இது ப்ராக்டிஸ் பண்ணால் பெரிய பாதிப்பு வராது. ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நம்மளை அடிக்ஷனுக்கு கொண்டு போகுது இல்லையா? இது நல்லா இருக்குன்னு தெரியுது. ஸோ நாளைக்கும் நீங்கள் அது செய்கிறீங்க, நாளைக்கும் செய்யும்போது இன்னும் அடிக்ஷன் அதிகமாகுது, நாளை கழிச்சும் அதே தான் செய்கிறீங்க. அதுதானே அடிக்ஷனே. கண்டிப்பாக சார். உங்களுக்கு வந்து அது சாப்பிட்றதுனால கேடுன்னு தெரியாமல் கேட்கல, நீங்கள் தெரிஞ்சுதான் கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்களும் பண்றீங்க. அதுதான் அடிக்ஷன். ஓகே சார். இந்த சாஃப்ட் ட்ரிங்க் பதிலா ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது ட்ரிங்க் ஏதாவது இருக்கா சார்? தண்ணி இருக்கு. தண்ணீர் இப்போ வர பாருங்க சார், அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் குடிச்சா வந்து டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, கோல்டு வாட்டர் குடிச்சா டைஜஷனுக்கு வந்து டிலே ஆகும் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சார்? அப்படி எல்லாம் கிடையாதுப்பா. நீங்க என்ன ஹாட் வாட்டர் குடிச்சாலும் கோல்டு வாட்டர் குடித்தாலும் அது நம்ம வயிற்றுக்குள்ள போய் 2 நிமிஷத்துல அது நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு வந்துரும். ஓகே. வாட்டர் சூடா குடிச்சாலும் வந்து நான் இவ்வளவு எடுத்துக்கணும் அந்த டெம்பரேச்சர் தான் அப்படி உள்ள போய் எல்லாம் ஒண்ணா தான் மிக்ஸ் ஆகும். நீங்க தயிர் சாப்பிட்டுட்டு மீன் சாப்பிட்டாலும் சரி, மீன் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தயிர் சாப்பிட்டாலும் சரி, சோ இங்க வரைக்கும் தான் அந்த வேரியேஷன். ஸ்டொமக்குக்கு உள்ள போயாச்சுன்னா ஸ்டொமக் வந்து அதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒண்ணா ஆக்கி சிறிய சிறிய துகள்களை இன்டெஸ்டைனுக்கு அனுப்பும். அந்த ப்ராசஸ் 5 to 6 hours நடக்கும். ஓ மை காட். நாங்க இவ்வளவு நாள் எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க சார். ஓகே ஃபுல்லா சாப்பிட்டாச்சா ஹாட் வாட்டர் குடிச்சலாம், ஓகே ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் அப்படிங்க. அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே நிறைய இமேஜினேஷன்ஸ், மித் தான் அதெல்லாம். ஓ மை காட். நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு நீங்க நம்ம ஸ்கின்ல ஹாட் வாட்டர் விட்டோம்னா எவ்வளவு நேரம் ஹாட்டா இருக்கும்? ஒரு செகண்ட் தான், உடனே நார்மல் ஆயிடுது இல்லையா? உள்ள போனா அது பாடி டெம்பரேச்சருக்கு மாறிடும். ஓகே. ஸோ எல்லாமே ஒரு அந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுல தான் இருக்கு. ஸோ அது எதுக்குமே ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயம் கிடையாது. டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே நம்ம லிமிட்டுக்கு சாப்பிடணும். இனிமே நான் ஒன்று கூட சொல்லுவேன். சுகர் சாப்பிட்றோம் நம்ம. சுகர் வந்து அடிக்ஷன் நமக்கு தெரியும். சுகர் வந்து பிரெயின்ல போய் அடிக்ஷன் சென்டரை டோப்பமைன்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி அடிக்ஷன் ஆகிறது. இப்போ சுகர் தானே, அப்படி சுகருக்கு பதில் வேற இனிப்பாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சாப்பிட்லான்னா அதில் கேலரிஸ் தான் கிடைக்காது. ஆனால் அதுவுமே பிரெயினில் போயிட்டு இந்த சுகர் எப்படி நம்மளை அடிக்ஷனுக்கு அடிமைப்படுத்துதோ அதே மாதிரி அதுவும் அடிமைப்படுத்தும். ஓகே. ஸோ அதனால் ஸ்வீட்னஸை வந்து சின்ன வயசுலேயே அவாய்ட் பண்ணணும். இந்த நம்மளோட ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து பிறந்ததுலேருந்தே ஆரம்பிக்கிறது.
இப்போ வெளிநாடுகள்லாம் குழந்தை பிறந்துன்னா 1000 டேஸுக்கு ஸ்வீட்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஸ்வீட்ஸே 1000 டேஸ்க்கு ஸ்வீட் கொடுக்கக்கூடாது. ஆனா நம்ம கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு ஒரு ஃபியூ டேஸ்லயே வந்துட்டு ஹனி கொடுக்கறது. சோ இந்த மாதிரி நேச்சுரலான ஸ்வீட்லாம் இதுக்கு அதுக்கு எந்த ஸ்வீட்டுமே கொடுக்காம பழக்கிறது தான் நல்லது. ஓகே, நம்ம கொடுத்தாதான் தெரியும் குழந்தைக்கு இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும். சோ வந்து பிகினிங்ல இருந்தே நம்ம ஸ்வீட் சாக்லேட் இல்ல கேக்க வாயில நாக்குல தடவினாலே குழந்தையோட மூஞ்சி 4 கோணல போறது தெரியுது. அது எல்லாமே அடிக்ஷன் சிம்டம்ஸ். அது சிறு வயசுல இருந்தே நம்ம கல்டிவேட் பண்ணி அடல்ட் ஆன பிறகும் ஸ்கூல்களில் இது மாதிரி அதிகமான உணவு சாப்பிட்றதுனால உள்ள கேடுகள்லாம் குறைச்சி அதிகமாக ஈவன் ஸ்கூல்லலாம் எக்ஸசைஸ்க்குன்னு டைம் ஒதுக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லைல்ல வாழ்க்கை. கண்டிப்பாக சார், டெஃபினட்டா. எவ்வளோ படித்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஹெல்த் போச்சுன்னா இட்ஸ் நத்திங். ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க குழந்தைங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ணும்போதுலேருந்தே ஸ்வீட் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் இப்போ வளர்ந்த குழந்தைங்க கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன சார் பண்ணுறது? ஸ்வீட் கட் பண்ணணும் அப்படின்னா இல்லை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி இது கேடுன்னு பல பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். சில இடங்கள்ல குழந்தைங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். வளர்ந்த குழந்தைங்கன்னு சொன்னது வந்து என்ன மாதிரி கொஞ்சம் எங்க இருக்கவங்களோ சுகர் கட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க சுகரை பார்த்தீங்கன்னா உங்களால கட்டுப்படுத்துறது கஷ்டமா இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு இல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்க கீழே வீட்டில் இருந்தீங்கன்னா மாடியிலேயாவது இருக்கணும். ஸ்வீட்ஸ் மாடியில தான் இருக்கணும். இங்க இருந்து ஏறி போய் அவ்வளவு தூரம் சாப்பிடணுமானாது நினைக்கணும். நீங்க பக்கத்துலயே வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ஆக்சஸா இருக்க கூடாது. ஆமா. ஓகே, அப்போ கேக் ஷாப் எல்லாம் போனா இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இப்படி போயிடணும். இல்லைன்னா சுத்தி டைவர்ட் பண்ணி போயிட்டா ஐயோ ரொம்ப தூரமாச்சு அந்த ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம போயிடலாம். அப்படிதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம மைண்டை கண்ட்ரோல் நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறதே ஒரு டிஃபெக்டிவ் சைட். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நீங்கள் அந்த ஸ்வீட்டை ரீச் பண்ணி உங்கள் வாயில் கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக்கணும், இல்லை எக்ஸ்பென்சிவ் ஆக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்வீட்டை சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் இவ்வளோ காசு கொடுத்து இது வாங்கணுமானாது நினைப்பீங்க. கரெக்ட் சார். ஓகே, ஈஸி ஆக்சஸ் இருக்கக்கூடாது. அண்ட் தென் ரொம்ப லோ பட்ஜெட் சுகராக இருக்கக்கூடாது. எக்ஸ்பென்சிவ் ஆக்கிட்டாலும் அப்போ தான் நம்ம நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக. ஓகே சார், கட் பண்ண முடியல அப்படின்னாலும் கம்மியாக சாப்பிடலாம். ஓகே சார், தேங்க்ஸ்.